ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெசிபி வந்து மாங்காய் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அடுத்து உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உளுந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலரில் வரணும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா வாசம் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லாம் சேர்த்து. அதுக்கடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து துருவி வச்ச மாங்காவை அந்த எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா. யூஸ்வலாக மாங்காய் தொக்குக்கு வந்து நீங்கள் எண்ணெய் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்படி நல்லா கொதித்து வரணும். பச்சை வாசம் போய் நல்லா பெருங்காயம் எண்ணெய் வாசம் நல்லா வரும் மாங்காயோட சேர்த்து. அடுத்தது ஒரு கப் சாதம் சேர்த்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரைஸை. மாங்காய் தொக்கோட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சா போதும். கடைசியில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து விட்டுக்குங்க. மாங்காய் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரையோட ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் போட்டு விடுங்க. தேங்க்யூ.